TNTET, HGT, Paper 1 and Paper 2, UGTRB, PGTRB, SSC, UPSC போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்விலும் வெற்றி பெற்றதால் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு தினமுமே ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் எது எந்தெந்த டயத்தில் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ இப்போ டெட்டுக்கு வந்து நம்ம லைவ் டெஸ்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ லைவ் கிளாஸும் இனிமேல் அதோடு சேர்ந்து ஆட் ஆயிரும். ஸோ டைமிங் வந்து 6 o'clock தான். ஸோ நீங்கள் வந்துடுங்க அண்ட் பேப்பர் பென் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் நோட்ஸு புக்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா நமக்கு இது வந்து லாஸ்ட் டைமு. ஸோ 30 days கூட கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டே பை டே குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ அதனால் வந்து உங்கள் கையில் உள்ள இந்த மொபைலை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 6 o'clock ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை விடாமல் கண்டினியூஸாக ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பாஸ். அவ்வளோதான். மார்க் வேறு குறைக்க போகிறாங்க இந்த வாட்டி பாஸ் மார்க்கை. ஸோ அதனால் வந்து பாஸ் ஆகிறதுக்குரிய அந்த கண்டென்ட்டை, இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்டை நாங்கள் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையானது வந்து வெற்றிக்கான பாதையை தவிர வெற்றிக்கான மெட்டீரியல்ஸ் கிடையாது. ஸோ அதை வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஜஸ்ட் வந்து யூ ஹேவ் டு லிசன். எப்போயுமே கேள்வி ஞானம் தான் வந்து நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அது வந்து மைண்டில் வந்து செட் ஆகும். நீங்கள் என்ன தான் இந்த டயத்தில் விழுந்து விழுந்து படித்தாலும் அது மண்டையிலேயே ஏறாது. ஸோ இது வந்து காமனாக எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். பிரெயின் அந்தளவு ஏற்றுக்கிறாது. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் தினமும் மாலை 6 மணிக்கு சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணுங்கள், வந்துடும். 6 மணிக்கு கிளாஸ் ஓடிட்டுருக்கோம். அதாவது லைவ் டெஸ்ட்டு ஓடிட்டுருக்கோம். லைவ் டெஸ்ட்டில் அடித்து மார்க் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே லைவ் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் டெஸ்ட்டும் நடக்கும். ஸோ அப்படியே கண்டினியூஸாக தான் நடக்கும். ஸோ பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போடுவோம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஓகேயா? ரெண்டுக்குமே காமன் டாபிக் தான். ஸோ ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கிறோம். ஓகேவா? பேட்ச் பேர் ரேஸ் டெஸ்ட் பேட்ச். அதுக்கேற்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட்டு உங்கள் கையில் மொபைல் இருந்தால் போதும், கிளியர் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? நேற்று சைக்காலஜி டெஸ்ட் 1 பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த லிங்க் அட்டாச் பண்ணுறேன். ஷெடியூல் பார்க்காதவங்க பார்த்துருங்க, அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. முதல் கேள்வி பார்த்துடலாம். பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன தெரியுதோ அடிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பாலுணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலம் குமர பருவம் என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஸ், ஆப்ஷன் பி ஹர்லாக், ஆப்ஷன் சி எரிக்சன், ஆப்ஷன் டி காரல். ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணணும். பாலுணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலம் குமர பருவம் என கூறியவர் யார்? ஸ்க்ரீன் நேற்று சரியாக தெரிலன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து கிளாரிட்டியாகவே போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ஸில் இன்டிமேஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைம் நாங்கள் வச்சுருப்போம். அந்த டைத்தில் நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். ஓகேவா? ஆனால் ரிப்ளை கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்துடும். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி ஹர்லாக். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக மார்க் வந்து நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஓகேவா? ஓகே, இது ஒரு லைவ் டெஸ்ட் ப்ளஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா லைவ் கிளாஸும் வித் எக்ஸ்ப்ளனேஷனும் லாஸ்ட்டில் இருக்கும். அப்படியே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேயா? இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான். தத்து நடை பருவம் என்பது எது, அல்லது உளவியல் அறிஞர்கள் எதை கூறுகின்றார்கள், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. தத்து நடை பருவம் ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின்ஸே உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். லைவ் டெஸ்ட் ப்ளஸ் லைவ் கிளாஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் இதோட அப்படியே கண்டினியூ ஆகும். லைவ் டெஸ்ட் வித் லைவ் கிளாஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன். அதான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு போட்டிருப்போம், நாங்கள் இமேஜ்லேயே போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி ஏயா பியா சியா டியான்னு தட்டி விட்ருங்க, போதும். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, 1 முதல் 3 வயது வரை தத்து நடைபெறுவோம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? குழந்தை வளர்ச்சியின் நிலைகளை எத்தனை வகைகளாக நாம் பிரிக்கலாம்னா, நாம் இல்லை, அதாவது உளவியல் அறிஞர்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. குழந்தை வளர்ச்சியின் நிலைகளை எத்தனை வகைகளாக பிரித்திருக்கார்கள்?
இல்லை நாம் எவ்வாறு பிரிக்கலாம். இந்த இடத்துல வந்து டேஷ் கூட இப்போ கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா, குழந்தை வளர்ச்சியின் நிலைகளை டேஷ் ஆக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஏஆ பிஆ சிஆர்டிஆன்னு ஷேர் பண்ணால் மட்டும் போதும். இங்கே வந்து ஏஆ பிஆ சிஆர்டிஆன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் மட்டும் போதும். ஏன்னா அதே டைமும் உங்களுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கிளாரிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் கிளாரிட்டியாக தான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். நேற்று வந்து உங்களுக்கு கிளாரிட்டி லாஸ்ட் எண்டில் கொஞ்சம் முன்ன பின்ன வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். கமென்ஷனில் வந்து நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. அதாவது குழந்தையோட வளர்ச்சி நிலைகளை 4 வகைகளாக பிரிக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 4th கொஸ்டின். நுண்ணறிவு எந்த பருவத்தில் ஏற்படுகிறது என உளவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். எந்த பருவத்தில் நுண்ணறிவு ஏற்படுது அப்படின்னு உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லணும். ஏஆ பிஆ சிஆர்டிஆ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். எந்த பருவத்தில் நுண்ணறிவு ஏற்படுது? உங்களுக்கு என்ன தெரிதோ அடிச்சு விடுங்க. ஏன்னா என்ன தான் நம்ம சைக்காலஜி படித்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதாங்க ஆன்சரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மைண்டில் ஏற்றிக்கோங்க. பட் சைக்காலஜி படிக்காமல் போகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை வந்து மைண்டில் ஏற்றிக்கிறாதீங்க. படிக்காமல் போனால் அந்த 30க்கு 30 அப்படிங்கிறது நீங்கள் மறந்துட வேண்டியதான். சரியா? நான் 30க்கு 30ன்னுலாம் உங்களை வந்து நான் எடுக்க சொல்கிற மாதிரி கம்பல் பண்ணல. யாராலையும் அவ்வளோலாம் எடுக்க முடியாது. பட் வந்து அதுவும் நம்மளுக்கு முக்கியம். ஜஸ்ட்டு ஒரு பார்வை பார்த்துக்குறோம். எல்லாமே அப்படி தாங்க. 30 டேஸில் அதுதான் பண்ண முடியும். 30 டேஸ்லேயே இப்போ குறைஞ்சிட்ருக்கு. அவ்வளோதான் பண்ண முடியும். நீங்கள் கிளாஸ் மட்டும் கவனிங்க. சரியா? பார்த்துக்குங்க. வருஷத்துக்கு நிறைய தடவை டெட் வைக்க போகிறாங்களாம். ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க, எழுதுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? வாலிப பருவம், ஆப்ஷன் சி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அதாவது இதை வந்து இப்படியும் கேட்கலாம், இல்லைன்னா டேஷ் கொடுத்து கேட்பாங்க. நுண்ணறிவு டேஷ் பருவத்தில் ஏற்படுகிறது, இல்லைன்னா நுண்ணறிவு எந்த பருவத்தில் ஏற்படுகிறது என உளவியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இப்படி கேட்டாங்கன்னா வாலிப பருவம் அப்படின்னு சொல்லிடுங்க. சரியா? அடுத்து ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. கொஸ்டின் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இப்போலாம் வந்து பக்கமாக தான் கொஸ்டின் அடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதனால அப்படி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த ரீடிங் டைம் எந்த அளவு எடுக்குதுங்கிறத பார்க்குறதுக்கும், முன்னர் அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டும் நம் மனக்கண் முன் குழந்தை நிறுத்தி அதனை உணர்த்தும் கற்பனை செய்து எத்தகைய கற்பனை என உளவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். அதாவது அந்த மாதிரி கற்பனை செய்வது எத்தகைய கற்பனைன்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை மீண்டுமே அந்த மனக்கண் முன்னாடி வந்துட்டு போகுது. அதை வந்து கற்பனை செஞ்சு வந்துட்டு போகிற மாதிரி செய்கிறாங்க. அது எந்த வகையான கற்பனை அப்படின்னு சொல்லி உளவியல் அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் கொஸ்டினை. இப்போ ஆப்ஷனை வச்சு ஆன்சர் சொல்லுங்கள். ஏஆ பிஆ சிஆர் டிஆ. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இது ஒரு லைவ் டெஸ்ட். டெய்லி ஈவினிங் 6 o'clock நடக்கும். டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு ஆல் சப்ஜெக்ட்ஸ். பர் சப்ஜெக்ட் உங்களுக்கு 5 days நடக்கும். ஷெடியூல் படி நான் சொல்லியிருக்கேன். ஷெடியூல் பார்க்காதவங்க கீழே பார்த்துருங்க. ஷெடியூல் வீடியோஸ் கொடுத்துருப்போம். 30 days பிளான்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோஸ் கொடுத்துருப்போம். நல்லா சப்போர்ட்டிவ். அதே மாதிரி வந்து அடுத்து வந்து கிளாஸ் நம்ம டெஸ்ட் கொடுத்துருப்போம். அதுக்கும் நல்ல சப்போர்ட். ஸோ இதுவுமே நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ண தான் எங்களுக்கு என்கரேஜாக இருக்கும். அப்போ தான் அடுத்தடுத்து ஷார்ட்கட்ஸு, நோட்ஸு, மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிப்போம். ஓகேவா? நீங்கள் வந்து எந்த அளவு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கிறது தான் எங்களுக்கு வந்து முக்கியம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல பாஸ் ஆகிறதுக்கு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? மீள் ஆக்க கற்பனை, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. 5th கொஸ்டினுக்கு சி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 6வது கேள்வி, 6th கொஸ்டின். ஒரு கரு இரட்டையில் பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருப்பார்கள்? ஏஆ பிஆ சிஆர் டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏஆ பிஆ சிஆர் டிஆ? ஆன்சர் பார்க்கலாமா?
டக்கு டக்கு டக்குன்னு தட்டி விடுங்க. ஏன்னா ப்ரிப்பேர்லாம் யாரும் பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் ஒன்றும் மறைக்க வேணாம். யாரும் ஒன்றும் ப்ரிப்பேர்லாம் பண்ணலை அந்தளவுக்கு. திடீர்னு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது போக ரொம்ப சிறப்பாகவே செய்கிறாங்க. ஏன்னா வருஷத்துக்கு 3 டெட்டு 4 டெட்டு நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பயம்லாம் இல்லைங்க. நீங்கள் பாட்டுக்கு வர்ற ஒரு ஒரு நார்மலான ஒரு எக்ஸாம் மாதிரி எழுதிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எதையும் யோசிக்கலாம் வேணாம். இப்போ போய் பணத்தெல்லாம் கட்டி மெட்டீரியல்லாம் வாங்காதீங்க. 30 நாள்லேயும் 2-3 நாள் குறைஞ்சிருச்சு. என்ன உடனே எல்லாம் அவ்வளோலாம் படிக்க முடியாது. பிரெயின் அவ்வளோதான் டேமேஜ் ஆயிரும். ஓகேயா? இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போங்க. 70% கவர் ஆயிரும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? இரு வகையாக ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 7th கொஸ்டின். வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றல் ஆகியவற்றின் கூட்டு விளைவால் ஏற்படுவது எது? வளர்ச்சி, அப்புறம் முதிர்ச்சி, அப்புறம் கற்றல் ஆகியவற்றின் கூட்டு விளைவால் ஏற்படுவது எது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சீக்கிரமாக பண்ணணும். இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் காண்டி தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் நான். அண்ட் ஊடால நான் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவேன். அது வந்து உங்களுக்கு எதுக்குன்னா ரிமெம்பர் பண்ணுறதுக்கு தான். எந்த விஷயத்தை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறக்காண்டி தான். இன்னைக்கு உங்களுக்கு தெளிவாக கிளாரிட்டியாக இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? முன்னேற்றம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், முன்னேற்றம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். 8th கொஸ்டின். உயிருள்ள கேள்விக்குறிகள் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. 8th கொஸ்டினுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் பிள்ளை பருவத்தினர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகேயா? அடுத்து 9வது கேள்வி. மனித வளர்ச்சியை பாலுணர்வு வளர்ச்சியுடன் தொடர்பு படுத்தி சிக்மண்ட் ஃப்ராய்டு, இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஓகேவா? சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து கூறும் நிலைகள் எத்தனை அப்படி கேட்டிருக்காங்க. மனித வளர்ச்சியை பாலுணர்வு வளர்ச்சியுடன் தொடர்பு படுத்தி சிக்மண்ட் ஃப்ராய்டு கூறும் நிலைகள் எத்தனை? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு பார்த்துட்டே போயிட்டே இருக்கணும். ஜஸ்ட் நீங்கள் கேட்டால் மட்டும் போதும். எதையுமே மனப்பாடமே பண்ணாதீங்க. மனப்பாடமே எதையுமே பண்ண முடியாது. எக்ஸாம்ஸை பொறுத்தளவு மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம என்ன ஸ்டாண்டர்டு கிளாஸாக படிக்கிறோம்? இல்லை. டீச்சர்ஸ் மனப்பாடமே பண்ண முடியாது. ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ, அவ்வளோதான். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. 4 நிலைகள் சொல்வார். ஓகேயா? அடுத்து 10th கொஸ்டின் வந்தாச்சு. கடகடன் தான் பார்த்துட்ருக்கோம். ஏழ்மையோடு மிகவும் தொடர்புடையது எது? ஏயா, பியா, சியா, டியா? இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ரிப்பீட்டடாக எக்ஸாமில் வந்திருக்கு. ஒரு சில கொஸ்டின் இப்படி லைட்டாக கேட்பாங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஆன்சர் பார்க்கலாமா? டக்குன்னு பார்த்துட்டே இருக்கணும், டயத்தை வேஸ்ட் பண்ணாமல். ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். குடும்பத்தார் பின்னடைவுகள், அதாவது குடும்பம் சார் பின்னடைவுகள்னு சொல்லுவாங்க. குடும்பம் சார் பின்னடைவுகள் மூலமாக தான் ஏழ்மையோட தொடர்புடையது எது? குடும்ப சார் பின்னடைவுகள் தான் ஏழ்மையோட தொடர்புடையது. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
குழந்தைகளை நல்ல சூழலை வளர்த்தபோது நுண்ணறிவு கூடியது என்று கூறியவர் யார் அல்லது என்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஏயா பியா சியா டியா, யார் சொன்னது குழந்தைய வந்து நல்ல சூழல்ல வளர்க்கும் பொழுது நுண்ணறிவு கூடியது அப்படின்னு கூறியவர் யார்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? லிப்டன். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், லிப்டன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், நம்மை அளக்கும் அணுகுமுறை எது? நம்மை அளக்கும் அணுகுமுறை எது அப்படின்னு கேட்கலாம். அல்லது எப்படி கேட்பாங்கன்னா, நம்புமை அளக்கும் அணுகுமுறை அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இதுக்கு ஆப்ஷன் சொல்லுங்க. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு கெஸ்ஸில் தான் அடிக்க முடியுங்க. நான் இப்போயே சொல்கிறேன், சைக்காலஜிங்கிறது கெஸ்ஸு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கெஸ்ஸு தான். ஆனால் அதை வந்து நம்ம கொஞ்சம் கூட டச் பண்ணாமல் போனோம் அப்படின்னா அந்த கெஸ்ஸு கூட நம்மளுக்கு வராது. ஸோ அதனால தான் டெஸ்ட்டில் அதை ஆட் பண்ணியிருக்கோம். அது போக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வித் லைவ் கிளாஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த டெஸ்ட்டோட அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேயா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு அப்படியே லைவ் கிளாஸ் அப்படியே கண்டினியூ. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஒரு பார்வை, ஒரு கிளான்ஸ், அவ்வளோதான். ஆன்சர் பார்க்கலாமா? உள்ளடக்கம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. உள்ளடக்கம், அதாவது நம்புமை அளக்கு அல்லது நம்மை அளக்க அணுகுமுறை அப்படிங்கிறது எதுனா உள்ளடக்கமா? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகேயா? போக போக டஃப்பாக தான் இருக்கும். எரிக்சன் கூறும் வளர்ச்சி உளவியல் சமூக நிலைகள் எத்தனை? எரிக்சன் கூறிய வளர்ச்சி உளவியல் சமூக நிலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இது ஒரு லைவ் டெஸ்ட், ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். லைவ் டெஸ்ட் ப்ளஸ் இனிமேல் உங்களுக்கு அதோட கொஞ்சம் இம்பார்ட்டண்டான உங்களுக்கு பாயிண்ட்ஸும் கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் மாதிரி அப்படியே லைவ் டெஸ்ட்டோட கண்டினியூவாக கொடுத்துருப்போம். ஸோ டோன்ட் மிஸ் அண்ட் டோன்ட் ஸ்கிப். ஏன்னா நம்ம பார்க்குறது கூட நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது. ஓகேவா? நம்ம கையில் மெட்டீரியல் இல்லை, நீங்கள் எந்த வருத்தமும் படாதீங்க, மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் உங்கள் கையில் உள்ள மொபைல் ஃப்ரீயான நெட்டு, அதை வச்சு நீங்கள் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொடுக்குறத பயன்படுத்திக்கோங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. எரிக்சன் கூறும் வளர்ச்சி உளவியல் சமூக நிலைகள். சரியா? எத்தனைன்னா 6. அடுத்து கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட்டில் நமக்கு ஒரு மார்க் எவ்வளோன்னு சொல்லி நீங்களே சொல்லணும். ஓகேவா? எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ்லேயும் உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் ஆப்ஷன் எலிமினேட்டோட எப்படி செய்யலாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, 14th கொஸ்டின். போலி மகிழ்ச்சி நிலை என கூறப்படும் பருவம் என்று உளவியல் வல்லுநர்கள் கூறியது எது? போலி மகிழ்ச்சி நிலை என கூறப்படும் பருவம் உளவியல் வல்லுநர்கள் கூறியது எது? கொஸ்டினை நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ரீட் பண்ணக்கப்புறம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஏ பி சி டி, எது சரியான பதில்? இது ஒரு லைவ் டெஸ்ட். ஸோ மெட்டீரியல் வேணும்னு சொல்லிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எத்தனை மெட்டீரியல் வாங்கி கொடுத்தாலும் நம்ம படிக்க போகிறதே கிடையாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா யாருமே அந்த அளவுலாம் ஒன்றும் இதாக படிக்க முடியாது. டைம் ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு, அதனால சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து கிளாஸ் ஜஸ்ட் யூ ஹாவ் டு லிசன். கிளாஸை மட்டும் கவனிச்சு சும்மா ஜம்முன்னு போய் எழுதுறீங்க, அவ்வளோதான். ஆன்சர் பார்க்கலாமா? பிள்ளை பருவம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. போலி மகிழ்ச்சி நிலை கூறப்படும் பருவம் பிள்ளை பருவம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். போன டைம் வந்து நிறைய பேர் வந்து
நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு 112 121லாம் நிறைய ஸ்கோர் பண்ணி போட்டிருந்தாங்க. 103லாம் நீங்கள் அது வந்து பார்த்தாலே தெரியும் கமெண்ட் செக்ஷனில். ஓகே, 15th கொஸ்டின். குழந்தைகளின் பொருள் அறிவு வளர்ச்சி என்பது எதை சார்ந்து அமைகிறது? அவங்களுடைய பொருளாதார அறிவு, பொருள் அறிவு, இது ரெண்டும் ஒன்று தான். வளர்ச்சி நிலை என்பது எதை சார்ந்து அமைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடுங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் ஈவினிங் 6 o'clock வருதுன்னா அதை வந்து நீங்கள் டக்குன்னு பார்த்துடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் படித்தா போதும். அந்த அளவுக்கு தான் இருக்கும் டெட்டு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சூழ்நிலை, ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 16வது கேள்வி. அப்பாவிற்கும் தாத்தாவிற்கும் உள்ள வித்தியாசத்தை குழந்தை எந்த மாதத்தில் கண்டறியும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் அப்படின்னு கேட்குறீங்க, ஆனால் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் அப்படியே செலக்ட் பண்ணி தூக்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லக்கூடாது. ஒரு ஐடியாவே உங்களுக்கு ஒரு கோத்ரு ஐடியா நான் கொடுக்குறது எல்லாமே இதான் வரும்னு நான் சொல்லலை. இதெல்லாம் ஒரு கோத்ரு ஐடியா. இந்த மாதிரி கேட்கலாம், மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது ஒரு லைவ் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் லைவ் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இதுக்கு முன்னாடி பேட்ச் எல்லாம் வந்து செம்மையாக மார்க் எடுத்திருந்தாங்க. அவ்வளோ மார்க்கு அள்ளி தெளிச்சிட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸாக டெஸ்ட் அடித்தாங்க. யாருமே அவ்வளோவெல்லாம் ப்ரிப்பேர்லாம் பண்ணலைங்க. ஜஸ்ட் வந்து நான் போட்ட கிளாஸும் அந்த இது மட்டும் தான், டெஸ்ட் மட்டும் தான் பார்த்தாங்க. அதுவே நம்ம பார்த்தாலே போதுமானது, அவ்வளோதான் அவங்க கேட்பாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 12 மாதத்தில் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை குழந்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா 12 மாதத்தில். ஆப்ஷன் பி சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த மார்க் கொடுக்கோங்க. அடுத்து தனியால் வேறுபாடுக்கு காரணமாக அமைவது எது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? மரபு மற்றும் சூழல். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. மரபு மற்றும் சூழல். அடுத்து குழந்தைகளின் உடல் தேவை நிறைவுகளை விட சமூக பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தவர் யார்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு பார்த்தோன்னே என்ன தோணுதோ அதை அடிச்சிருங்க, அவ்வளோதான். பார்த்தோன்னே என்ன தோணுதோ அடிச்சிடணும். அடுத்தடுத்த ஆப்ஷன்லாம் பார்த்தோம்னா அவ்வளோதான், மைண்ட் அப்செட் ஆயிடும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், எரிக்சன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 19வது கேள்வி வந்தாச்சு. குழந்தையின் வளர்ச்சி எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சூழ்நிலை. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 20வது கேள்வி. முறையாக யோசித்தல் என்பது எந்த வயதுக்கு மேல் ஏற்படுகிறது அல்லது நடைபெறுகிறது என உளவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர்? கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா இந்த மாதிரி தான் இப்போ கேட்குறாங்க. இப்போ நான் கேள்வி வாசிச்சுட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. முறையாக யோசிக்கிறதுங்கிறது எந்த வயசுல ஏற்படுதுன்னு சொல்லி உளவியல் அறிஞர்கள் கேட்குறாங்களாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
நேற்று எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் லைவ் கிளாஸும் இருந்தால் நல்லா இருக்குங்கிறனால தான் லைவ் டெஸ்ட் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வித் லைவ் கிளாஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுவும் வந்து சேம் வந்து இதே மெத்தடில் தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது கொஸ்டின் பேப்பர் மெத்தட் எம்சிக்யூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேயா, வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும். எப்படி ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுறது, ஓகே, அதோட கொஞ்சம் கிளாஸையும் அப்படியே சேர்த்து நடத்தி நோட்ஸையும் சேர்த்து நடத்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதையும் அப்படியே வந்து கேதர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 12ஆம் வயதில். 12ஆம் வயது 12 எழுதிட்டேன்னா ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் சரி. பேப்பர் 2க்கும் சரி காமனாக தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். டெஸ்ட் எப்போ நடக்குது, கிளாஸ் எப்போ நடக்குது, நீங்கள் எப்படி மெட்டீரியல்ஸ் வாங்கலாம், எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளாஸ் முடிஞ்சோடனே நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் அன்னன்னைக்கு டெஸ்ட்டு அன்னன்னைக்கு உங்களுக்கு எந்த டயத்தில் ரிலீஸ் ஆகுங்கிற டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம். வகுப்புக்குள்ளே போகலாம் டைட்டில் வேஸ்ட் பண்ணாமல். முதல் உளவியல் ஆய்வகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. எவ்வளோ முக்கியமான கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் உளவியல் ஆய்வகம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1879 தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 78, 97, 69, 79 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு உங்களுக்கு சிங்க் ஆகும். ஓகே, இது ரெண்டில் தான் ஏதாவது ஒன்றா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் கெஸ்ஸே பண்ணக்கூடாது. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சியில் படிச்சுட்டு கெஸ்ஸே பண்ணக்கூடாது. கரெக்டான ஆன்சர் தான் போடணும். 1879 முதல் உளவியல் ஆய்வகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சரியா? சரி, தொடங்கப்பட்ட இடம் எது? ஏன்னா கண்டினியூஸா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரியா? தொடங்கப்பட்ட இடம் எதுன்னா ஜெர்மனி. தொடங்கப்பட்ட இடம் எது? அமெரிக்காவா, பிரான்ஸா, ரஷ்யாவா, ஜெர்மனின்னு கேட்டிருக்காங்க. ஜெர்மனி. தொடங்கப்பட்ட வருடம் 1879. தொடங்கப்பட்ட இடம் ஜெர்மனி. 1879 முதல் உளவியல் ஆய்வகம். சரியா? இதை உருவாக்குனது யார்? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரும். வில்லியம் வூண்ட். அரிஸ்டாட்டில் வரமாட்டாங்க. வில்லியம் ஜேம்ஸ், வில்லியம் மக்டூகல்லாம் வரமாட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் உருவாக்குனது வூண்ட் தான். சரியா? உருவாக்குனது வூண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க உருவாக்கியிருக்காருன்னா ஜெர்மனியில ஆய்வகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 1879. வில்லியம் வூண்ட் மறந்துடாதீங்க. வில்லியம் வூண்ட், ஜெர்மனி, 1879 முதல் உளவியல் ஆய்வகத்துக்கு கனெக்ஷனான 3 கொஸ்டின்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உளவியல் முறைகள் அப்படின்னா எதை சொல்லுவோம்? எல்லாமே கொடுத்துட்டேன் நான். அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் அனைத்தும் தான் சரியானது. நான் இப்ப என்னென்னு சொல்லிடுறேன். வாழ்க்கை துணுக்கு முறை, நேர்காணல் முறை, வினாவரிசை முறை. இது 3மே வரும். இது போக நிறைய வரும். ஆனா இப்ப ஆப்ஷன் இது 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, இது 3மே வருது, அதனால அனைத்துங்கிறத நம்ம போடுறோம். உளவியல் முறைகள் இது எல்லாமே நேர்காணல் முறை, இன்டர்வியூ எடுக்கிறது, வினாவரிசை முறை, கொஸ்டின் டைப்ல நம்ம கேட்கறது, வாழ்க்கை துணுக்கு முறை. ஸோ இது எல்லாமே வந்து உளவியல் முறைகள். சரியா? அடுத்து பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஓகே. உளவியல் என்றால் சூழ்நிலை சம்பந்தப்பட்ட தனியவனின் நடவடிக்கைகள் பற்றிய அறிவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூழ்நிலை சம்பந்தப்பட்ட தனி ஒருவனோட நடவடிக்கை பற்றிய அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொன்னது யாருன்னா வுட்வொர்த். சரியா? வில்லியம் மக்டூகல் வரமாட்டாரு. அவர் நனவுநிலையை பத்தி ஓரியன்டா சொல்லியிருப்பாரு. இவர் போரிங் வரமாட்டாரு. சூரத் கோப்கோ இவங்க எல்லாருமே என்னன்னா சொன்னாங்க, நான் உங்களுக்கு இதுலயே சொல்லிடுவேன். சரியா? அடுத்தடுத்து வர்றாங்க பாருங்க. சூரத் கோப்கோ, வில்லியம் ஜேம்ஸ் எல்லாத்த பத்தியும் நான் சொல்லிடுவேன். நீங்க இப்ப கன்ஃபியூஸ் ஆகாம வுட்வொர்த் என்ன சொன்னாரு, நம்ம RS வுட்வொர்த் என்ன சொன்னாரு அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன சொன்னாரு? உளவியல் அப்படிங்கிறது சூழ்நிலை சம்பந்தப்பட்ட தனி ஒருத்தனோட நடவடிக்கையை பத்திய அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு வுட்வொர்த். ஓகேயா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு உயிரி சுற்றுப்புறத்துடன் தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தையை பற்றிய அறிவே உளவியல் ஆகும். ஒரு உயிரி வந்து சுற்றுப்புறத்தோட தொடர்பு கொண்டு
வெளிப்படும், அதாவது வெளியிடும் அந்த நடத்தை இருக்குல்ல, அதுதான் அதனோட அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொன்னது யாருன்னா சூரத் கோப்கோ சொல்லியிருக்காரு. இந்த வந்திருக்காரு பாருங்க, சூரத் கோப்கோவான்னு கேட்டிருக்காங்க. அவர் சொன்னது ஒரு உயிரி சுற்றுப்புறத்தோட தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தை பற்றி அறிவது தான் உளவியல் சொல்லியிருக்காரு. ஆனா வுட்வொர்த் என்ன சொல்லியிருக்காரு, சூழ்நிலை சம்பந்தப்பட்ட தனி ஒருத்தனோட நடவடிக்கைகள் பற்றிய அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து உயிரினங்களோட நடத்தையை பற்றி கட்டுப்படுத்தவும் அதை புரிந்து கொள்ளவும் விளையும் அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு வில்லியம் ஜேம்ஸ். உயிரினங்களோட நடத்தையை கட்டுப்படுத்தவும் அதை புரிந்து கொள்ளவும் விளையும் அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு வில்லியம் ஜேம்ஸ். சரியா, இதனாலதான் நான் மற்ற ஆப்ஷனை வாசிக்கல, இருந்தாலும் நான் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் டைப்ல தான் உங்களுக்கு நான் எல்லாமே எடுத்திருக்கேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரியா, இப்படிதான் வரும். ஓகே, உளவியல் அப்படிங்கிறது உயிர்களோட நடத்தையை கண்டறியும் இயலாகும். உளவியல் அப்படிங்கிறது உயிர்களோட நடத்தையை கண்டறியும் இயலாகும். ஆர்தர் கேட்ஸ் அவர் தான் சொன்னாரு, உளவியல் அப்படிங்கிறது உயிர்களோட நடத்தையை கண்டறியும் இயல். உயிர்களோட நடத்தையை கண்டறியும் இயல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆர்தர் கேட்ஸ். ஓகே, அடுத்து மனிதனுடைய புற செயல்களை உற்று நோக்கி அதன் மூலமா செயல்களை ஆராய்றத உளவியல். யார் சொன்னா? நார்மன். என்ன, அந்த ஸ்பைடர்மேன்ல அந்த எதிரி பேர் நார்மன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மன் மனிதனின் புற செயல்களை உற்று நோக்கி அதன் மூலம் அச்செயல்களை ஆராய்றத உளவியல். மனிதனுடைய புற செயல்களை உற்று நோக்கி அதன் மூலம் அதை நம்ம ஆராய்றதா உளவியல் அப்படின்னு சொன்னது யாரு? நார்மன் எல் மன். அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்தர் கேட்ஸ் என்ன சொன்னாரு? உயிர்களோட நடத்தைய கண்டறியும் இயல். சரியா, ஆர்தர் கேட்ஸ். நார்மன் என்ன சொன்னாரு? மனிதனுடைய புற செயல்களை உற்று நோக்கி அதன் செயல்களை ஆராய்றது தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மனிதனுடைய நடத்தையை பற்றிய அறிவியலே உளவியல். ஒவ்வொருத்தவங்க ஒன்னொன்னு சொல்லுவாங்க, அவங்க கருத்தை அவங்க சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் மொத்தமா படிக்கிறது நம்மளுடைய பொறுப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஜேபி வாட்சன் என்ன சொல்றாருன்னா, மனிதனுடைய நடத்தையை பற்றிய அந்த அறிவியல் தான் உளவியல். மனிதனுடைய நடத்தையை பற்றி அறிவியல் தான் உளவியல். நிறைய பேர் மனிதர்களோட நடத்தையை தான் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் ஆன்மா பற்றி சொல்லிப்பாங்க, சில பேர் மனதை பற்றி சொல்லிப்பாங்க, நிறைய பேர் நம்மளுடைய அப்சர்வேஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க, புற செயல்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜேபி வாட்சன் என்ன சொன்னா, மனிதனுடைய நடத்தையை பற்றி அறியும் அறிவியல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டவுட்ஸ் தான் நீங்க தாராளமா கமர்ஷியல கேட்கலாம். ஓகே, அடுத்து உளவியல் அப்படிங்கிறது மனிதனுடைய மொழி, சிந்தனை, கனவுகள் முதலானவற்றை, அதாவது மனிதனுடைய மனிதனுடைய அந்த நடத்தைகள், இது உடத்தைகள்ல இது மனிதனுடைய நடத்தைகளான அந்த மொழி, சிந்தனை, கனவுகள் முதலானவற்றை ஆராயும் இயல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கென்னத் கிளார்க் அப்படிங்கிறவர் உளவியல் அப்படிங்கிறது மனிதனுடைய நடத்தைகளான மொழி, சிந்தனை, கனவுகள் முதலானவற்றை பற்றி ஆராயும் இயல் தான் உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கென்னத் கிளார்க். ஓகே, அடுத்து சைக்கி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஆன்மாவை குறிக்கும். அறிவியலை குறிக்காது, உளவியலை குறிக்காது, ரெண்டுமே வராது. சைக்கி அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா ஆன்மாவை குறிக்கும். சைக்கி என்ற வார்த்தை எதை குறிக்கும்? ஆன்மாவை குறிக்கும். லோகோ என்ற வார்த்தை எதை குறிக்கும்? அறிவியல் என்பதை பற்றி குறிக்கும். லோகோ அப்படிங்கிறது எதை குறிக்கும்? அறிவியல் என்பதை பற்றி குறிக்கும். சைக்கி அப்படிங்கிறது ஆன்மா, லோகோ அப்படிங்கிறது அறிவியல். சரி, அடுத்து போலாம். முதல் உளவியல் என்ற நூலை எழுதியவர் யார்? அரிஸ்டாட்டில். முதல் உளவியல் நூலை எழுதினது யாரு? அரிஸ்டாட்டில். ஆன்மாவோட இயல்புகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதினாது அரிஸ்டாட்டில். அதுதான் முதல் உளவியல். அதுதான் அந்த பேரையும் நான் கொடுத்துட்டேன், கொஞ்சம் கேப் அதுதான் நான் விட்டேன். ஆன்மாவின் இயல்புகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதினாரு. இதுதான் முதல் உளவியல் நூல் அப்படின்னு சொன்னாங்க. இது அரிஸ்டாட்டில் எழுதின நூல். சரியா, ஆன்மாவோட இயல்புகள் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, தெரியுதா? ஓகே,
வகுப்பறையில மாணவர் எதிர்கொள்ளும் சவால்களை கண்டறிந்து அதற்கான தீர்வை அளிக்கிறது தான் என்னது அப்படின்னா தனியால் ஆய்வு. அதுக்கு தான் யூஸ் ஆகும். வகுப்பறையில மாணவரோட எதிர்கொள்ளும் அந்த சவால்களை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண்றதுக்கு தான் நம்ம என்ன ஆய்வு யூஸ் பண்றோம்னா தனியால் ஆய்வு அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றோம். இது நம்ம டீச்சர்ஸ் ஆன எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த உளவியல் வந்து டெட்டுக்கு பேப்பர் 1க்கு பேப்பர் 2க்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஓகே. தனியால் ஆய்வு. அடுத்து வினாவரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதலில் பயன்படுத்தினார். எந்த முறையை வந்து உளவியல் ஆராய்ச்சிக்கு முதல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னா வினாவரிசை முறை. இது வந்து யார் முதல்ல பயன்படுத்தினா அப்படின்னா பிரான்சிஸ் கால்டன். யார் பயன்படுத்தினா? பிரான்சிஸ் கால்டன். உண்ட்லாம் வரமாட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணவங்க ஆய்வகம் ஸ்டார்ட் பண்ணதான் உண்டு. மக்டூகல் ப்ராய்ட்லாம் கருத்து சொன்னவங்க. ஸோ பிரான்சிஸ் கால்டன் தான் வினா வரிசை முறையில முதல்ல அந்த உளவியல் ஆராய்ச்சிக்கு முதல்ல பயன்படுத்தினாரு. எந்த முறைனா வினா வரிசை முறையை. சரியா? அடுத்து மனிதனின் வளர்ச்சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனிதனுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் நடத்தை மாற்றமும் எவ்வாறு நடைபெறுகிறது என அறியும் முறை எது? வளர்ச்சி முறை. மனிதனுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றமும் நடத்தை மாற்றமும் எவ்வாறு நடைபெறுகிறது? வளர்ச்சி முறை. சரியா? வளர்ச்சி முறை. அடுத்து குழந்தைகள் விளையாட்டு பற்றி ஆய்வு நடத்தியவர்கள் யார்? 3 பேருமே குழந்தைகளோட விளையாட்டு பற்றி ஆய்வு நடத்தினாங்க. ஷெர்லி, ஆல்ஸ்டெயின், லான். அப்ப அனைவரும் அப்படிங்கிறது வந்துடும். சரியா? விளையாட்டு குழந்தைகளோட விளையாட்டு முறையை பற்றி, அதாவது குழந்தைகளோட விளையாட்டு பற்றி ஆய்வு நடத்தியவர்கள் எல்லாருமே தான். ஷெர்லி, ஆல்டன், லான் 3 பேருமே. அப்பனா அனைவரும் குழந்தைகளோட விளையாட்டு பற்றி ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அடுத்து வளர்ச்சி முறையோட வகைகள் என்ன? 2. வளர்ச்சி முறையோட வகைகள் என்ன? 2. வளர்ச்சி முறையோட வகைகள் என்ன? 2. சரி. அடுத்து உற்றுநோக்கல் முறை அல்லாதது. உற்றுநோக்கல் முறை அல்லாதது எது? பங்கேற்கும் உற்றுநோக்கலா, பங்கேற்கா உற்றுநோக்கலா, இயற்கை மற்றும் செயற்கை உற்றுநோக்கலா, புலன்காட்சி நிலையா? எது உற்றுநோக்கல் முறை அல்லாதது? புலன்காட்சி நிலை. எது உற்றுநோக்கல் முறை அல்லாதது? புலன்காட்சி நிலை. எது உற்றுநோக்கல் முறை அல்லாதது? புலன்காட்சி நிலை. அதுதான் வந்து உற்றுநோக்கல் முறை அல்லாதது. மீதி எல்லாமே பாருங்க உற்றுநோக்கல் தான் வந்திருக்கு. அப்ப இதுதான் வந்து உற்றுநோக்கல் அல்லாதது. சரியா? அடுத்து வாய்மொழி வினாவரிசை என்பது என்ன? நேர்காணல் இன்டர்வியூ எடுப்பாங்களே, ஸோ தான் வாய்மொழி வாய்விலேயே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. உற்றுநோக்கல் அப்படி கேட்க மாட்டாங்க. அது வந்து அப்சர்வேஷன் எழுதுறது தான் நம்மள எழுதுவோம். தனியால் ஆய்வு நம்ம எழுதுறது தான். பரிசோதனை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கறது. அப்போ அது 3மே வராது. வாய்மொழி வினாவரிசை அப்படிங்கிறது எதுல வரும்? நேர்காணல்ல தான் வரும். வாய்மொழி வினாவரிசைங்கிறது எதுல வரும்? நேர்காணல்ல தான் வரும். ஓகே. அடுத்து நேர்காணுபவர் மற்றும் நேர்காண்பவருடைய நிகழும் இடைவினை மாற்றம் டேஷ் ஆகும். நேர்காணல் தான். நேர்காண்பவர் நேர்காணப்படுபவர்களுடைய இடைவினையோட மாற்றம் என்ன சொல்லுவோம்? நேர்காணல் தான் சொல்லுவோம். தனியால் ஆய்வுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். உற்றுநோக்கல் சொல்ல மாட்டோம். பரிசோதனை சொல்ல மாட்டோம். நேர்காணல் தான் சொல்லுவோம். சரி, ஓகே. அடுத்து கருத்து பரிமாற்றம் நடைபெறும் முறை என்பது நேர்காணல். கருத்து பரிமாற்றம் 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ அவங்க இன்டர்வியூ எடுக்கும் போது என்ன நடக்கும்னா கருத்து பரிமாற்றம் நடக்கும். அது நடக்கும் முறை என்ன சொல்லுவோம்? நேர்காணல் சொல்லுவோம். மீதி எதுலையுமே நடக்காது. சரி, நேர்காணல் முறையோட வகைகள் எத்தனை? 2 வகை இருக்கு. இன்டர்வியூ எடுக்கல 2 டைப்ஸ் இருக்கு. நேர்காணல் முறையோட வகைகள் எத்தனை? 2. ஓகே. அடுத்து மருத்துவத்துறையிலிருந்து தோன்றிய முறை எது? தனியால் ஆய்வு முறை. மருத்துவத்துறையிலிருந்து தோன்றிய முறை எது? தனியால் ஆய்வு முறை. மருத்துவத்துறையிலிருந்து தோன்றிய முறை எது? தனியால் ஆய்வு முறை. அதுதான் மருத்துவத்துறையிலிருந்து தோன்றியிருக்கு. சரியா? மீதி எல்லாம் பாருங்க உற்றுநோக்கல் முறை வராது, அகநோக்கு முறை வராது, பரிசோதனை முறை வராது. தனியால் ஆய்வு முறை தான் மருத்துவத்துறையிலிருந்து தோன்றிய முறையாகும். தனி அழகு ஆய்வு முறை அப்படிங்கிறது என்ன? தனியால் ஆய்வு முறையை தான் தனி அழகு ஆய்வு முறைன்னு சொல்லுவோம். மீதி எதுவுமே வராது. தனியால் ஆய்வு முறைய தனி அழகு ஆய்வு முறை அப்படின்னு சொல்லுவோம். தனியால் ஆய்வு முறையை. மருத்துவத்துறையில இருந்து தோன்றிய முறை என்ன சொல்லுவோம்? தனியால் ஆய்வு முறை. தனியால் ஆய்வு முறை. சரி, அடுத்து மருத்துவ முறை என்பது மருத்துவ முறை அப்படிங்கிறது என்னதுன்னா அகநோக்கு முறை, உற்றுநோக்கல் முறை, பரிசோதனை முறை, தனியால் ஆய்வு முறை. எது வரும்?
மருத்துவ முறை அப்படிங்கிறது தனியால் ஆய்வு முறை. இப்பதான் சொன்னோம், மருத்துவ முறை அப்படிங்கிறது தனியால் ஆய்வு முறை. அடுத்து நீண்ட திரள் பதிவேட்டு முறை அப்படிங்கிறது என்ன? நீண்ட திரள் பதிவேட்டு முறையும் தனியால் ஆய்வு முறை தான். மருத்துவ முறையும் தனியால் ஆய்வு முறை தான். நீண்ட திரை பதிவேட்டு முறையும் அப்படிங்கிறதும் தனியால் ஆய்வு முறை தான். ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அதுக்கு இன்னொரு பெயர்கள் தான் அது. மருத்துவ முறையை வந்து என்ன சொல்லுவோம்? நீண்ட திரள் பதிவேட்டு முறை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எதுல அடங்கும்னா தனியால் ஆய்வு முறையில தான் அடங்கும். சரியா? அடுத்து ஒரு தனி மனிதனின் பற்றியோ, அதாவது ஒரு நிமிஷம், ஒரு தனி மனிதனை பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ அல்லது ஒரு நிறுவனத்தை பற்றியோ முழுமையாக தெரிந்து கொள்ளும் முறை என்ன சொல்லுவோம்னா தனியால் ஆய்வு முறை. ஒரு தனி மனிதனை பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ அல்லது ஒரு நிறுவனத்தை பற்றியோ முழுமையாக தெரிந்து கொள்ளும் முறை என்ன சொல்லுவோம்னா தனியால் ஆய்வு முறை. என்ன சொல்லுவோம்? தனியால் ஆய்வு முறை. அடுத்து தனியால் ஆய்வோட நோக்கம் என்ன? அதோட நோக்கம் என்ன அப்படின்னா குறைகளை கண்டறிகிறது, குறைகளுக்கான தீர்வை அளிக்கிறது. அப்ப இது ரெண்டுமே சரியாதான் இருக்கப்பா. ஆப்ஷன் டி, அதாவது கடைசி ஆப்ஷன் இ, ஆ மற்றும் ஆ சரியானது. குறைகளை கண்டறிகிறது, குறைகளுக்கான தீர்வை அளிக்கிறது. தனியால் ஆய்வோட நோக்கம், தனியால் ஆய்வோட நோக்கம் இதுதான். சரி, இன்னைக்கு நம்ம பார்த்த சைக்காலஜி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸு போட்டுட்ருக்கோம். ஸோ இதோட டைம் டேபிளும் ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டுட்ருக்கோம். இதோட டைம் ஷெடியூலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வீடியோ முடிச்சுட்டு பார்த்தாலும் சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸ் டைமும் டெஸ்ட் டைமும் இருக்கும். மெட்டீரியல்ஸ் எப்போ கொடுப்போங்கிற டேட் வச்சுருப்போம். அதே மாதிரி சண்டே கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கும். ஓகேவா? ஓகே, மேக்ஸுக்கு வந்து பிடிஎஃப் ஃப்ரீயாகவே கொடுப்போம். ஸோ அதோட டைம் ஷெடியூல் பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எக்ஸாம்ஸ் வரைக்கும் 4 மந்த்துக்கு ரெகுலராகவே வரும். ஓகே, உளவியல் என்பது இது வந்து டெட்டுக்கு, சைக்காலஜி, இந்த டெட் வந்து சைக்காலஜிக்கு. உளவியல் என்பது மனிதனின் நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிக்கும் படிப்பு என்றவர் யார்? மக்டூகல். சரியான பதில் எது? மக்டூகல். இந்த குரோலாம் வரமாட்டாங்க. உட்வொர்த், வில்லியம் ஜேம்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க வரமாட்டாங்க. உளவியல் அப்படிங்கிறது மனித நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிக்கும் படிப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா மக்டூகல். ஓகே, அடுத்து உளவியல் என்பது தெரியுதா? உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, உறவு, மனித உறவு முறைகளை பற்றிய படிக்கும் படிப்பு என்று கூறியவர் யார்? வில்லியம் மக்டூகலா, குரோவா, எல்எஃப் போரிங்கா, வில்லியம் ஜேம்ஸா? நம்ம யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். டெட்டில் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்கும் மிங்கிள் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஓகே, உளவியல் என்பது மனித நடத்தை, மனித உறவு முறைகளை பற்றிய படிப்பு என்றவர் யாரு? குரோ. யாரு சொன்னா? குரோ. ஃபர்ஸ்ட் வந்து மனித நடத்தையோட காரணங்கள், நிபந்தனைகள் பற்றி படிக்கும் படிப்பு அப்படின்னு சொன்னது மக்டூகல். சரியா? மனிதனுடைய நடத்தை, மனித உறவு முறை பற்றி படிப்பதுன்னு சொன்னது யாரு? குரோ. சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? மனிதனின் இயற்கை பற்றி ஆராய்வதே உளவியல் அப்படின்னு சொன்னது யாருன்னா எல்எஃப் போரிங். இதெல்லாம் வரையறைகள். சரியா? இந்த வரையறைகள்லாம் ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடா கேட்டதும் பிளஸ் புதுசா உள்ளதுமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. மனிதனின் இயற்கை பற்றி ஆராய்வது தான் உளவியல். மனிதனின் இயற்கையை பற்றி ஆராய்வதுதான் உளவியல் அப்படி சொன்னது யாருன்னா எல்எஃப் போரிங். சரியா? எல்எஃப் போரிங். ஸோ இதுதான் அந்த போர் அடிக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கையை பற்றி ஆராய்வது உளவியல் அப்படின்னு சொன்னது யாருன்னா எல்எஃப் போரிங். சரி, அடுத்து பார்க்கலாம். உளவியல் முறைகளில் மிகவும் பழமையான முறை எது? தனியால் ஆய்வு முறையா, அகநோக்கு முறையா, நேர்காணல் முறையா, உற்றுநோக்கு முறையா? எது உளவியல் முறைகள்ல ரொம்ப பழமையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உளவியல் முறையில மிக பழமையானது அகநோக்கு முறை. உளவியல் முறைகள்ல மிகவும் பழமையானது எதுன்னா அகநோக்கு முறை. ஓகே, அடுத்து சைக்காலஜி அப்படிங்கிறது எந்த மொழி சொல்? லத்தீனா, ஜெர்மனியா, பிரெஞ்சா, போர்ச்சுகீசியமா? எந்த மொழி சொல்?
சைக்காலஜி அப்படிங்கிறது லத்தீன் சொல். பொதுவாகவே லத்தீன், கிரேக்கம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நிறையாவே வரும் இந்த சைக்காலஜியை பொறுத்தளவு. சரியா? ஸோ சொற்கள் அங்கே தான் எடுத்திருப்பாங்க மேக்சிமம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. சைக்காலஜி அப்படிங்கிற சொல் எந்த மொழி சொல்னா லத்தீன் மொழி சொல். ஓகேவா? அடுத்து அகநோக்கல் என்பது நோக்கல் அப்படிங்கிறது என்ன? இங்கிலீஷ்ல இப்போ வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோக்கல் அப்படின்னா ஸ்பெக்ஷன். செக்ஷன் வராது, இதெல்லாம் வராது, இதெல்லாம் குழப்பிடும். அதனால இதை மட்டும் சொல்றேன். ஸ்பெக்ஷன், SPECTION, ஸ்பெக்ஷன். அகநோக்கல்ல நோக்கல் அப்படிங்கிறது எதை குறிக்கிறான்? ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற வேர்டை குறிக்குது. ஓகே, அகம் அப்படிங்கிறது என்ன? இன்ட்ரோவா, இன்ட்ராவா, இன்ஸ்பயரா, இன்ட்ராக்டா? இது வரும் இன்ட்ரோ. அகம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ரோ அப்படின்னு சொல்றாங்க உளவியல்ல. அகம் அப்படிங்கிறது என்னதுன்னா இன்ட்ரோ, INTRO. சரியா? அடுத்து இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேர்வு இருக்கு. அதாவது டெட்டுக்கு, TNPSCக்கு. TNPSCனா என்ன வரும்? குரூப் 1, குரூப் 7 எல்லாமே வரும். TNUSRB எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஓடிட்டே இருக்கும். கீழே நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸை பாருங்க. சரியா? ஓகே. ஒருவர் தனது அனுபவங்களை தானே உள்நோக்கி பார்த்து விவரித்தலும் அவ்வாறு விவரிக்கப்பட்டவற்றை பகுத்தாராய்ந்து வகைப்படுத்துதல் தான் என்ன சொல்றோம்? அகநோக்கு முறை அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அகநோக்கு முறை சொன்னது யாருன்னா உண்டா, மெக்டூகலா, ஃப்ராய்டா, ஜேம்ஸான்னு கேட்டிருக்காங்க. உண்டு தான் அகநோக்கு முறையை பத்தி சொன்னது. உண்டு தான் அகநோக்கு முறையை பத்தி சொன்னது. சரியா? உண்டு தான் அகநோக்கு முறையை பத்தி சொன்னது. அடுத்து பார்க்கலாமா? வாழ்க்கை நிகழ்ச்சிகளை தொகுத்து வைத்தல் அப்படிங்கிறது எதை குறிக்குது? வாழ்க்கை நிகழ்ச்சிகளா தொகுத்து வைத்தல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அகநோக்கு முறையா, வாழ்க்கை துணுக்கு முறையா, உற்றுநோக்கல் முறையா, தனியாளர் முறை? எதை குறிக்குது? வாழ்க்கை துணுக்கு முறை. வாழ்க்கை நிகழ்ச்சிகள் வந்தாலே இங்க ஆன்சர்ல என்ன வந்துடும்? வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துடும். அப்ப வாழ்க்கை நிகழ்ச்சிகளை தொகுத்து வைக்கிறது எந்த முறையா? வாழ்க்கை துணுக்கு முறை. சரி, அடுத்து மாணவர்களோட தேவைகள், உணர்ச்சிகள், அவர்களோட பிரச்சனைகளை மறக்க முடியாத அனுபவங்களாக குறித்து வைக்கும் முறை இது. இதுவும் வாழ்க்கை துணுக்கு முறை தான். சரியா? வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அப்படிங்கறத தொகுத்து வைக்கிறதும், மாணவரோட தேவை, உணர்ச்சிகள், அவரோட பிரச்சனைகள் அதுவும் வாழ்க்கை சம்பந்தமானதானே. அப்ப ரெண்டுமே வந்து வாழ்க்கை துணுக்கு முறை. இது ரெண்டுமே சேம் தான். சரி, உற்றுநோக்கலுடன் தொடர்புடைய முறை இது. வாழ்க்கை துணுக்கு முறை தான். உற்றுநோக்கலுடன் தொடர்புடையது. அப்சர்வேஷன் பண்றதே அது வாழ்க்கையை தானே அப்சர்வேஷன் பண்ணுவோம். அப்சர்வேஷன் அப்படின்னாலே மற்றவங்களோட வாழ்க்கையை, ஒருவருடைய வாழ்க்கையை தான் நம்ம அப்சர்வேஷன் முக்கால்வாசி பண்ணுவோம். 90% அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம்? வாழ்க்கை துணுக்கு முறை தான் சொல்லுவோம். எப்படி வேணாலும் இந்த வாழ்க்கை துணுக்கு முறை கேட்கலாம். அடுத்து பாருங்க, புறத்தே நிகழும் அனுபவத்தோடு சூழ்நிலையோடு ஒட்டி கூர்ந்து கவனிக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா உற்றுநோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அகநோக்கம் வருமா? வராது. தனியாளாய்வு வராது. பரிசோதனை வராது. ஸோ எது சரியான பதில்னா உற்றுநோக்கல். உற்றுநோக்கல் அப்படிங்கிறத சரியான பதில். உற்றுநோக்கல் அப்படிங்கிறது என்னது? சரியான பதில். அடுத்து உற்றுநோக்கல் முறையோட வகைகள் என்ன? பங்கேற்கும் உற்றுநோக்கல், இயற்கையான உற்றுநோக்கல். இதுதான் வந்து உற்றுநோக்கலோட முறைகளோட வகைகள். அதாவது ஆ மற்றும் ஆ சரி கொடுக்கப்பட்ட உரைகள்ல இருந்து ஆ மற்றும் ஆ சரி அப்படித்தானே. அப்ப இதுதான் குறிக்கணும். ஆப்ஷன் இ தான் நம்ம குறிக்கணும். சரியா? உற்றுநோக்கல் முறையோட வகைகள், பங்கேற்கும் உற்றுநோக்கல், இயற்கையான உற்றுநோக்கல். அப்ப ஆப்ஷன் இ தான் சரியானது. ஆ மற்றும் ஆ. சரியா? ஏன்னா ஒரு அப்சர்வேஷன் நடக்கும்போது நம்ம ஒன்னும் பங்கேற்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணிப்பாங்க, ஏன்னா இயற்கையா உள்ளதை அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு வகைகள்ல அப்சர்வேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம். சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனது யாரு? வில்லியம் ஜேம்ஸா, JP வாட்சனா, சூரத் கோகோவா, ருடால்ஃப் கோக்கல்லா? யார் உருவாக்கினா சைக்காலஜி அப்படிங்கிறது? ருடால்ஃப் கோக்கல். சைக்காலஜி அப்படிங்கிற சொல்ல, அதாவது அந்த வார்த்தையை யார் உருவாக்கணும் அப்படின்னா ருடால்ஃப் கோக்கல். ஓகே, அடுத்து ஆன்மாவோட இயல்புகள் அப்படிங்கிற நூல் எழுதுனது யாரு? சூரத் கோகே, வில்லியம் மக்டூகல், RS உட்வர்த், அரிஸ்டாட்டில். ஆன்மாவோட இயல்புகள் அப்படிங்கிற நூலை எழுதுனது யாருன்னா அரிஸ்டாட்டில். ஆன்மாவோட இயல்புகள் அப்படிங்கிற நூல் எழுதுனது யாரு? அரிஸ்டாட்டில். அடுத்து சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தை எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு?
1576. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோம், மீதி வருஷத்தை பார்க்காதே கன்ஃபியூஸ் ஆயிடும். 1576 தான் சைக்காலஜி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கின ஆண்டு. சரியா? 1576. அடுத்து, உளவியல் அப்படிங்கிறது மனதை பற்றியது என்று கூறியது யார்? டெமோக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். 3 பேரும் தான். அனைவரும். உளவியல் அப்படிங்கிறது மனம் பற்றியது அப்படின்னு சொன்னது யாருன்னா 3 பேரும். அப்ப அனைத்தும் அப்படின்னு வந்துடும். யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, டெமோக்ரட்டிஸ். அப்போ 3 பேரும்னா அனைத்தும் அப்படிங்கிறது வந்துடும். சரியா? அடுத்து, உளவியல் அப்படிங்கிறது நனவு நிலை பற்றியது என கூறியவர் யார்? வில்லியம் ஜேம்ஸ் தான். உளவியல் அப்படிங்கிறது நனவு நிலை பற்றியது என கூறியவர் யார்? வில்லியம் ஜேம்ஸ். அரிஸ்டாட்டில் வரமாட்டாரு, டெமோக்ரட்டிஸ் வரமாட்டார், பிளேட்டோ வரமாட்டார். ஏன்னா முந்தின கொஸ்டின்ல அவர் உளவியல் அப்படிங்கிறது மனதை பற்றியது அப்படின்னு சொன்னதுதான் இந்த 3 பேரும். ஆனா இதுல நனவு நிலை பற்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. நனவு நிலை யார் வந்துருவாங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ் வந்துருவாங்க. அதாவது மனசை பத்தினதுதான் உளவியல்னு சொன்னது இந்த 3 பேர். சரியா? நனவு நிலையை பத்தி சொன்னது இந்த ஒரு ஆள் தான், வில்லியம் ஜேம்ஸ். நவீன உளவியலோட தந்தைன்னு யாரை சொல்லுவோம்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. நவீன உளவியலின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. நவீன உளவியலின் தந்தைன்னு யாரை சொல்லுவோம்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. உளவியல் அப்படிங்கிறது ஒரு மன அறிவியல் இன்னொருத்தர் சொல்றாரு, அதுவும் வில்லியம் ஜேம்ஸ் தான். அப்ப வில்லியம் ஜேம்ஸுங்கிறவரு என்னென்ன சொல்றாருன்னா மன அறிவியல்னு சொல்றாரு, நனவு நிலைன்னு சொல்றாரு. அது வில்லியம் ஜேம்ஸ். நவீன உளவியலோட தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. மனதை பற்றி படிக்கிறேன்னு சொன்னது இந்த 3 பேர், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், டெமோக்ரட்டிஸ். ஓகே. you